உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவது அதிகாரம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இதை நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி 2 வசனம் வருது, அதை கொஞ்சம் கவனிக்கலாம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி, எங்க எல்லாருமா பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை. இவர் வருகிறதுனால என்ன நடக்கும் என்று பரமசேனையின் திரள். ஒரு தூதன் இல்லைங்க, ஒரு தூதன் தோன்றி மெய்ப்பர்களுக்கு என்னமோ சொன்னான். ஆனால் இப்போ பரமசேனையின் திரள் தோன்றி அங்கே என்னமோ சொல்கிறாங்க, கவனிச்சிங்களா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இதோடைய அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன், சொல்லிட்டு முடிக்கலாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, அவர் தான் ஏற்கனவே மகிமையோடு இருக்காருங்களே, அவர் தான் சிங்காசனத்துக்கார உட்கார்ந்துருக்கிறாருங்களே, அவர் தான் எல்லாத்தையும் ஆளுகிறாருங்களே, அவருக்கு விரோதமான எந்த வல்லமையும் கிடையாது. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகிமை பொருந்தியவர், பிரகாசமானவர், வல்லமை உள்ளவர். அவர் சொன்னதை மாற்ற எந்த வல்லமையும் பூமியில் கிடையாது. அவர் சொன்னது தான். அப்பேற்பட்ட தேவனுக்கு மகிமை இல்லையா? அது மகிமை தான். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையான எப்போ உண்டாகுது? தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி மனுஷரை மன்னிக்கிறதுனால உண்டாகிற மகிமையை பற்றி பேசுது. அவர் உங்களை மன்னித்ததுனால அவருக்கு மகிமை வருதான். அதை நம்ம அப்படி பார்த்ததே கிடையாது. ஆண்டவரே மன்னிச்சிரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அது ரைட்டு. ஆனால் மன்னிக்கிறது அவருக்கு மகிமையை உண்டாக்குகிறது. நான் சமயத்தில் சொல்லுவேன், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே போண்டி, நான் எப்படி எந்த விதத்தில் நான் உமக்கு மகிமை, நானும் உமக்கு பயந்துக்கிட்டு மண்டி போட்டு உங்கள்கிட்ட ஆளு கெஞ்சி மன்றாடி கேட்க தான் எனக்கு முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஒரு காலம், புத்தி இல்லாத காலம். ஆனால் அவர் அப்படி வைக்கலை நம்மளை. இந்த செத்து நரகத்துக்கு போகிறவனை காப்பாற்றி விட்டா, காப்பாற்றினதுனால அவருக்கு ஒரு மகிமை உண்டாகுது. ஒரு நாள் கொடை ரோட்டில் நிலக்கோட்டைக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மாட்டு வண்டிக்காரரு மேட்டிலேருந்து
வண்டியை ஓட்டிகிட்டு வர்றாரு. வர்ற இடத்துல ஒரு டேங்கர் லாரி நிற்கிது. ஆளுங்க சரியாக கரெக்டாக ஓட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணார். ஆனால் அந்த மாடு போய் அந்த டேங்கர் லாரியில் பின்பக்கத்தில் இருக்க பம்பரை இடிச்சு பிடிச்சி, அந்த வண்டி அச்சு இடிச்சு பிடிச்சி கரெக்டாக அந்த உயரத்தில் இருந்திருக்குது. அந்த பம்பரு ஒடிஞ்சு வச்சு அந்த லாரிக்காரன் அங்கேருந்து நில்லு ஓடி பிடிச்சிக்கிட்டான் அந்த ஆளை. இந்த ஆள் சாப்பிட்ட மாதிரியே தெரியல, வயிறெல்லாம் ஒட்டி கிடக்குது. இடிச்சு விட்டியா, நீ இப்போ இதை வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஆள். ஐயா நான் வேணா அந்த கடையில் போய் பற்ற வச்சு கொடுத்துட்றேன் அதன்னு சொல்கிறான். இது டேங்கர் லாரி தீ பிடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது, அதுக்கான காசை கொடு அப்படின்னு. இவன் வயிறு ஒட்டி கிடக்குது. இந்த லாரிக்காரனோட இன்னும் 4 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. நீ கட்டாயம் உனக்கு அதுக்கான காசை கொடு, மாட்டை விற்று கட்ட சொல்லுவான் போல். நான் அங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வா அப்படின்னு கூப்பிட்டேன் அவனை. இங்கே பாரு, இந்த வண்டி இந்த இடத்துல, இந்த லாரியை அவங்க இந்த இடத்துல நிறுத்தியிருக்கக்கூடாது, நிறுத்தினது தப்பு. நீ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லு. என்னால் காசு கொடுக்க முடியல, அதனால் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லு. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டாங்க, நீ வாட்டுக்கு வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். போய் சொல்லியிருக்கிறான், ஐயா எங்களுக்கு முடியல, வேணால் கேஸ் ஒன்று போடுங்க, நான் வேணால் போலீஸ் ஸ்டேஷன் நானே வரேன், கூட்டி போகிறேன், வாங்க போகலாம் அப்படின்னோடனே எல்லோரும் கிளம்பி போயிட்டானுங்க. பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த ஆள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கிடக்கிற ஆள் மாதிரி இருக்கிறான். இந்த ஆளை போட்டு நொறுக்க பார்த்தானுங்க. நான் ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து, நான் ஒன்றும் காசாக கொடுத்து நான் ஒன்றும் செய்யலை. அன்னைக்கு இந்த ஆளுக்கு ஒரு பெரிய விடுதலை. இந்த விடுதலை நான் சொன்ன ஒரு வார்த்தையினால் அந்த ஆளுக்கு கிடச்சி சந்தோஷமாக அந்த ஆள் போனான் பாருங்க, அது எனக்கு சந்தோஷம். அது மாதிரி உங்களை நரகத்துக்கு போகிற ஆளை காப்பாற்றி விட்டாரே, காப்பாற்றி விட்டது அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அதுவே அவருக்கு மகிமையாக இல்லையா? அதனால நீங்கள் அவரை துதிப்பீங்களா இல்லையா? மற்றபடி தூதர்கள் மட்டும் துதிச்சாக்கா அவருக்கு ஒன்றும் பெரிய மகிமை இல்லைங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எனக்காக இவ்வளவு பாடுபட்டீரே அப்படின்னு நினச்சி அவரை துதிக்கும் போது தான் அது அவருக்கு மகிமை. ஏன்னா அவர் ஒரு நன்மை செய்திருக்கிறார், பாடுகள் அனுபவித்து நன்மை செய்திருக்கிறார். சாதாரண பூமியில் மனுஷன் தன்னை தரங்கட்டவன் நினைக்கிறான், குறைச்சல் உள்ளவன் நினைக்கிறான். இப்படி தரங்கட்ட நிலைமையில் அவர் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ட்ராமாவில் ஒரு பெரிய பெரிய பணக்காரன் அல்லது உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவன் அந்த ட்ராமாவில் அவன் போய் ஒரு நாய் வேஷம் போட்டான்னு வச்சுக்கிடுவோம். அந்த ட்ராமா முடிய வரைக்கும் அவன் நாய் தான். ஏன்டா நீ ரொம்ப அடிக்கிற அப்படின்லாம் அது அப்போ கேட்க முடியாது. அடித்தாலும் வாங்கிக்கிட்டு இருக்கணும். இயேசு மனுஷனாக வந்தார். ஏன்டா என்னை எப்படி பாடுபடுத்துறீங்கன்னு அவர் ஒன்றும் கேட்க முடியாது. அதான் தன்னைத்தான் வெறுமையாக்கி உங்களுக்காக எனக்காக அந்த பாடுகளை பட்டு அவர் வந்தார்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி பாடுபட்டு உங்களை மீட்டதுனாலே அவருக்கு ஒரு சந்தோஷம். உண்மையான மகிமை அதாங்க. ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தனை கடை வாங்கிட்டான், ஏன்டா கொடுக்கலன்னு உதைக்கலாம். ஆனால் அவனுக்கு அதிகம், பணத்தை கொடுக்க வரைக்கும் நான் விடமாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு செம்மையாட்டு உதைக்கலாம். ஆனால் அது அவனுக்கு நல்ல பேர் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இவன் நிலைமையை பார்த்து இவன் பாவம் சாப்பாட்டுக்கெல்லாம் கிடக்கிறான், என் மனைவி பிள்ளைகள்லாம் அரை வயிற்று கஞ்சி இப்படினாக்க பார்த்துட்டு சரி தொலைஞ்சு போ விட்டுறேன்டா அப்படின்னா கடனை கேட்காம விட்டுட்டா அது அந்த பெரிய மனுஷனுக்கு அந்த ஊரில் நல்ல பேர் உண்டாக்கும். அதனால் விட்டுட்டாங்க. நல்ல மனுஷங்க ரொம்ப உபத்திரவத்தில் பாடுகளில் கிடந்தவனை மன்னிச்சு அவ்வளோ கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம் போன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்க அந்த மனுஷனை உயர்த்தி மகிமையாக பேசுவாங்க. இதே தான் தேவனுக்கு மகிமை. நான் கேட்குறேன்,
தேவன் நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினேன், ஏய் நான் தான் அதிகாரம் இல்லை, நான் சிங்காசனத்தில் இருக்கேன், நான் சொன்னபடியே எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாருன்னா அது ஒரு பெரிய மகிமைன்னு நினைக்கிறீங்க? அது இல்லை. ஆனால் அவர் தம்மை தாழ்த்தி நம்மை காப்பாற்ற வரும்போது இந்த பாடுகள்லாம் பட்டு காப்பாற்றினதுனால அவருக்கு விசேஷமான மகிமை உண்டாகிறதே. அதை தான் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும். இப்படி செஞ்சதுனால, அதாவது அவர் பாட்டுக்கு உட்கார்ந்தே இருந்தார், உட்கார்ந்தே இருக்க வேண்டியதுதான். அதனால தான் அவர் அன்பா என் பிள்ளைக்கு நான் உதவி செய்ய போகிறேன், நான் பாடுபடுறேன், செத்தா பரவாயில்ல, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் இன்றைக்கு நம்ம அவரை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம். இவர் என்ன செஞ்சார்னு பார்க்கறதுக்கு தேவதூதர்கள் எல்லாம் பூமியில் உற்று பார்த்தார்கள். அது அவங்களுக்கு விளங்கலை, என்னையா நடக்குதுங்க, தேவனுடைய குமாரன் இங்கே போய் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்க, சிலுவைக்கு போய் ஐயோ ஐயோன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதை பார்த்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதை பார்த்தாங்க. அப்போ மறுபடியும் அல்லேலூயா, அங்கே அவங்க கத்தியிருப்பாங்க, பெரிய காரியத்தை செய்தீர், மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தீர், அவர்களை மீட்டீர், ரட்சிக்கப்படுகிறவர்களெல்லாம் பார்க்குறோம். முதல் நாள் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம், 2வது நாள் பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அதெல்லாம் தேவதூதர்கள் பார்த்து அல்லேலூயா. நம்ம கத்துறதை காட்டல, நமக்கு தெரியல, இன்னும் ரொம்ப விவரம் தெரியல, நம்ம மீட்கப்பட்டதோடைய அந்த அந்த எவ்வளவு மேன்மையானதுங்கிறத நமக்கு என்ன உணராமல் ரட்சிக்கப்பட்டோமா, ஞானஸ்நானம் எடுத்துட்டோமா, பரலோகம் போயிடுமா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா இருக்காங்க. ஆனால் அவர் நமக்கு கொடுத்த அந்த மகிமை, அந்த மகிமை இயேசு தன்னுடைய மகிமையை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அதை நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம அவரை துதிப்போம், நாமும் அவரை சேர்ந்து மகிமைப்படுத்த முடியும். அதனால் அவர் வந்து பாடுபட்டு நம்மை ரட்சித்ததினாலே அவருக்கு ஒரு மேன்மையான பெயர், அதனால் மகிமை. அடுத்து பூமியிலே சமாதானம். ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு பூமியில் சமாதானம் இருக்குங்கிறீங்க. காயின் உடனே தான் சகோதரனை போட்டு தள்ளிட்டான். அவர் உண்டாக்குனதோ சமாதானமாக. இப்போ நம்ம ஒரு குடும்பம், தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறோம், அந்த குடும்ப தலைவன் எப்படி இருக்கணுங்கிறான், அவன் தான் தலைவன். குடும்பத்தை எப்படி நடத்தணும், ஏய் அடங்கு உட்காரு, சவுடிகள் பாரு, அட்டி பின்னி பிடியும் பார்த்துக்க. அப்படி இல்லை. மனைவியோட தேவைகள், பிள்ளைகளோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு பொருளாதாரத்தை சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்து மனைவி பிள்ளைகளை மரியாதையாக நல்லா நடத்தக்கூடிய ஆளாக, உலகத்தில் இருக்க மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வைக்கிறது தானே அந்த குடும்ப தலைவனுடைய வேலை. அதே வேலை இன்னும் அவர் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நம்ம இவ்வளோ நல்லா நடத்திட்டு இருக்கிறார். அப்படி நடத்துறதுனால நமக்குள்ளே சமாதானம். பூமியில் சண்டையாக இருந்துச்சு, இப்போ ரட்சிக்கப்படுகிற எல்லாருக்குள்ளும் தேவனுடைய சமாதானம். ரட்சிக்கப்பட வரைக்கும் நமக்கு தேவனுக்கு பகைன்னா எப்படி? இயேசு உள்ள பிறந்தாக்க நான் இடம் இல்லைன்னுவே கொன்று விடுவேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த பிசாசு இந்த மனுஷனோட சேர்ந்துக்கிட்டு தேவகுமாரனாகிய இயேசுவை கொலை செய்தான். இயேசு யாருக்கு சமம்? பிதாவாகிய தேவனுக்கு சமம். ஒரு கண்ணோட்டத்தில் இந்த பிசாசு இந்த மனுஷர்களோட சேர்ந்து தேவனையே கொலை செய்ததுக்கு சமானம். அவ்வளவு ஆத்திரம், கோபம், வைராக்கியம், வெறி. அதனால் இன்றைக்கு உலகத்தில் யுத்தங்கள், சண்டைகள், குழப்பங்கள், மனசுக்குள்ள சண்டை, வீட்டில் எல்லோரும் கூட சண்டை, தெருவில் சண்டை, ஊருக்கு சண்டை, அவன் தண்ணி விட மாட்டேங்கிறான்னு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு, அதாவது சண்டைகள், நாட்டுக்கு நாடு சண்டை. நான் ரொம்ப யோசிப்பேன், இந்த பெரிய பெரிய ராஜாக்கள், அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க சொந்த காசை போட்டால் அந்த மிலிட்ரிக்கு ஆளெல்லாம் சேர்க்குறாங்க. சொந்த காசை போட்டால் மிலிட்ரிக்கு வேலை செய்கிறாங்களே, மிலிட்ரி அவங்களுக்கு வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க. இருக்கிற ஜனங்கள்கிட்ட வரியை வாங்கி அவன்கிட்ட காசை கொடுத்து அவனுக்கு என்ன வேணுமோ அதை சாதிக்கிறதுக்கு அந்த மிலிட்ரி ஆளுகளை பயன்படுத்துகிறான். அதில் பாதி பேர் செத்து போகிறான். ஆனால் இவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க.
இதுதாங்க உலகம். இது பெரிய அளவில் சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரன் செய்கிறதும் அதை, சின்ன பணக்காரன் செய்கிறதும் அதை, ஒரு அதிகாரியாக இருந்து செய்கிறவனும் அதான் செய்கிறான். ரட்சிக்கப்பட்டால் ஒழிய அங்கே குழப்பம்தான், சண்டை தான், சமாதானம் கிடையாது. ரட்சிக்கப்படுகிறவனுக்கு மட்டும் இருதயத்திலே சமாதானம் வருகிறது, தேவனோட கூட சமாதானம் வருகிறது. மற்றபடி ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு தகராறு தான். அதனால தான் இயேசு சொன்னார், சமாதானத்தை அல்ல, இது கண்ணோட்டம் வேறு, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். சமாதான பிரபுங்கிறது எது? மனுஷனை தேவனோட கூட சமாதானப்படுத்துறது. அவனுக்கு இருக்கிற சண்டையை பகையை நீக்கி தேவனை மனுஷனையும் ஒன்றா ஆக்கி விட்டுருக்கிறார். அதனால் ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்கு தேவனோட கூட சமாதானம். ஆனால் ரட்சிக்கப்படாத ஆளுக்கும் இந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இடையில, அதனால் வீட்டார் மாமிக்கும் மருமகளுக்கும், மாமனாருக்கும் மருமகனுக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும், அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை. சமாதானத்தை எல்லாம் பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னார். இப்படி ரட்சிப்பு வந்துட்டா ரட்சிக்கப்படாத ஆளுங்க தகராறு பண்ணுவாங்க. உன் சத்துருக்கள் உன் வீட்டாரைன்னு சொல்லியிருக்கு. அப்போ சண்டை எங்கே ஆரம்பித்து எங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள்ட்ட மட்டும் இருதயத்தில் சமாதானம் இருக்கிறது, தேவனோட கூட சமாதானம் இருக்கிறது. இப்படி பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண இயேசு வந்தார். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும். அடுத்த வரி, மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. மனுஷர் மேல் என்னைக்கு இவன் பாவம் செஞ்சானே இவனை கொன்னே விடுவேன் பார்த்துக்க, நரத்தில் தள்ளிடுவேன் பார்த்துக்க, இவனை அழிச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் வெறியோடு இருக்கிறாரு. அப்படி கோபத்தில் பகையோடு இருந்த அந்த தேவனிடத்தில் இவர் என்ன பண்ணி விட்டார்? மனுஷர் மேல் பிரியம். ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, நான் இன்னுமே உன் மேலே கோபமாக இருக்கிறதில்ல, உன்னை வைக்கிறதில்ல. இதெல்லாம் நடக்குங்களான்னா எழுதி இருக்குது, எழுதுனதுனால அது நடக்குது. எழுதாமல் இருந்தால் எழுதாமல் போனது தான். ஆனால் எழுதியிருக்கிறதுனால ஏசாயா 54 9-10, ஏசாயா 54 9-10, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான, அதாவது உன் வாழ்க்கையில் வந்த இந்த பாடெல்லாம் கஷ்டமெல்லாம் அது எப்போன்னு கேட்டால் நோவா காலத்தில் எப்படி மக்கள் அழிஞ்சாங்களோ அதுபோல் நீ நிறைய அழிவை சந்திச்சிருக்கிற. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். அந்த மாதிரி வெள்ளம் பூமியில் பிறண்டு வர்றதில்லைன்னு நானா ஆணைய மாதிரி தண்ணி அந்த மாதிரி வெள்ளம் வராது அப்படி சொல்லிட்டேங்கிறாரு. சொன்னது தான். உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். சும்மா சொல்லலை, ஆணையிட்டேன், நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அதை மாற்ற முடியாது. இப்போ நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு ஐயோ ஆண்டவர் என்ன அப்படியாடா செஞ்சேன்னு ஒட்டி உதப்பேன் பார்த்துக்க அப்படின்லாம் அது சொல்ல மாட்டேன்றாரு, கோவப்பட மாட்டேன்றாரு. உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ, உன்னை சரி பண்ணுறதுக்கு, மறுபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுறதுக்கு உனக்கு என்ன உன்னை சரி பண்ணணுமோ அதுக்கான வேலையை செய்கிறேன். கரெக்ஷன் அதை தான் செய்கிறாரு. உங்களை சரி பண்ணால் தான் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். அப்போ நான் உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற. நம்மெல்லாம் பாவம் செய்யாமல் இருந்தால் தான் மனதுருகிறாரா? பாவம் செய்யாமல் இருக்கிற மேலே மனதுருகிறத காட்டிலும் பாவம் செஞ்சுட்டு அவதிப்பட்டு கிடக்கிறானே அவனை மீட்கணுமேன்னு சொல்லி அவன் மேலே மனதுருகி அவனை போய் காப்பாற்றுறதுக்கு என்னமோ செய்கிறாரே. பாவம் செஞ்சவனுக்காக தான் மனதுருக்கம் அதிகமாக இருக்குது. உன்மேல் மனதுருகிற. இப்போ ஏதாவது தப்பு தண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களை சரி பண்ணுறதுக்கு
மனதுருகி உங்களை சரி பண்ணுறதுக்கு இவருங்க இருக்கிறாரு. உண்மையில் மனதுருகிற கர்த்தர். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். என் கிருபை உன்னை விட்டு, கிருபைன்னா இலவசமாக அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள். என் சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். உனக்கு எனக்கு உடன்படிக்கை இருக்குது. அது எப்போ நடந்துச்சு? நீங்கள் நான் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்போவே அவர் உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணவர்கள். அது மாத்திரமில்ல, நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இப்படி இந்த பாவப்பட்ட இந்த மாதிரி மோசமான ஜனங்கள்கிட்ட இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தால் அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி எப்படி பரிசுத்தப்படுத்துகிறாராம்? கற்புள்ள கன்னிகையை போல. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டி ஆகிய சபை, மணவாட்டி சபை விபச்சார வேசித்தனம் பண்ணதா? அவர் எப்படி ஆக்கியிருக்கிறார் தெரியுமா? கற்புள்ள கன்னிகையாக. உங்களை எப்படி ஆக்கியிருக்கிறாரு? கற்புள்ள கன்னிகையாக. அதை சொல்லியிருக்கிறாரு. பூமியிலே சமாதானமும் பிரியம். இந்த பொண்ணு பையன் ரட்சியாதான் லவ் பண்ணாக்க எப்படி பிரியமாக தூக்கம் கூட வராது. பையன் பொண்ணை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், பொண்ணு பையனை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதே போய் அப்படி அவர் நேசிக்கிறார். மனுஷர் மேல் பிரியம். முதல்ல கோபம், கொன்னே விடுவேன், பகை. அதை இயேசுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியம். தேவனோடு கூட நமக்கு ஒரு நல்ல உறவு, அதனால் ஒரு சமாதானம், தேவனுடைய பிரியம் எல்லாம் உண்டாயிருக்கிறது. அது நமக்கு ஒரு இதனால் தான் தேவனுக்கு மகிமைங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களை மன்னித்ததுனால தேவன் மகிமைப்படுகிறார். அப்போ நீங்கள் உங்களால் தேவன் மகிமைப்படுறாரா? பாவத்தில் கிடந்த உங்களை ரட்சித்ததுனால கர்த்தர் மகிமைப்பட்டிருக்கிறாரா? அவர் மகிமைப்படுகிறாருன்னா ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் பாவியாக இருந்தீங்க, கூப்பிட்டாரு, வந்தீங்க, பரிசுத்தப்படுத்தினார், பிள்ளையாக்குனார், கற்புள்ள கன்னியாக்குனார். அதாவது இந்த தேவன் எப்படிப்பட்டவர், குமாரனா இயேசு எப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவருங்கிறத பற்றி இந்த கர்த்தருடைய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் பெரிய ஆராய்ச்சிகள்லாம் செய்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவன் பெரியவர், அதை விட கொஞ்சம் கீழே குறைஞ்ச அளவில் குமாரன், பரிசுத்த ஆவியை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அதை விட தரம் குறைஞ்ச கீழே கிடக்கிற ஆள். இப்படி தான் மனுஷர்கள் எல்லா ஊழியக்காரர்களும் முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலங்களில் சபையில் இருந்த பெரிய போதகர்கள் இருந்தவங்கெல்லாம் இப்படியா சொல்லி சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. இயேசுவை பற்றி சொல்லும்போது, இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். உண்டாக்குறதுங்கிறது வேற, பெற்றேங்கிறது வேற. இப்போ நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால கிறிஸ்துவுக்குள்ளே தேவனால் பிறந்தீங்கன்னு தான் எழுதியிருக்கா, இல்லை உண்டாக்கப்பட்டீங்கன்னு எழுதியிருக்கா? தேவனால் பிறந்தவர்கள்னு எழுதியிருக்கு. மனுஷனை உண்டாக்கும்போது தம்முடைய ஆவியவே அவனுக்குள்ளே ஊதி, அப்போ அவருக்கும் மனுஷனுக்கு எந்த வித்தியாசம் இல்லாமல் அப்படி சமமாக உண்டாக்குனாருன்னு போட்டிருக்கு. பைபிள் அதை அப்படியே தெளிவாக சொல்லுது. இயேசுவான இருப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்தில், நீங்கள் நான் கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வலது பார்சத்தில் அங்கே உட்கார்ந்துருக்கேன். ஏய் இயேசு நீ கீழே நில்லு, அவனை கீழே தள்ளு அப்படின்னு அவர் சொல்லலை. நீங்கள் எங்கே உட்காந்துருக்குறீங்க? அவர் உங்கள் மேல் பாராட்டியிருக்கிற அன்பு, உங்கள் மேல் உண்டாயிருக்கிற பிரியம். மகனுக்கு பொண்ணு தேடி போனால் இங்கே தான் பொண்ணு, நீங்கள் தான் நானும் பொண்ணுன்னா எப்படி இருக்கும்? அப்புறம் எப்படி தரம் குறைந்தன்னு மக்கள் தங்களை, விசுவாசிகள் தங்களை நினைக்கிறது? அப்படி நினைக்கிறது எவ்வளோ அப்சர்டு, தப்பான விஷயம். ஆனால் நான் உன் மேலே கோபம் கொள்வதில்லைன்னு, கடிந்து கொள்வதில்லைன்னு, என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும்னு
என்னுடைய உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் நீ ஏன் உன்னை குழப்பிக்கிட்டே கிடக்கிறவமா பிரியமா மனதுருகி நான் உனக்கு நான் செய்ய வந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதை நினைத்து பாருங்கள். நீங்களும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், தரம் குறைந்தவர்கள் அல்ல. அவருடைய குடும்பத்திலே நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இயேசு தேவனுடைய முதல் குமாரன். நீங்கள் நான் அடுத்து வர்ற குமாரன் குமாரத்திகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதர சகோதரிகளாக இருக்கிறீங்க. அப்போ இதை நினைத்து பாருங்கள். நீங்கள் தேவனோடு கூட அந்த தளம் வேறு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷன், அதுக்கு கீழே தேவதூதர்கள், அதுக்கு கீழே மீதி என்னென்ன சிருஷ்டிப்பு இருக்கோ அதெல்லாம் இருக்குது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள். தேவன் ஒரே ஒரு பிளேனில் ஒரு தளத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷன். அதை 3 பேர் சொல்லுவோம். ஆனால் உங்களை சேர்த்து 4வது ஆளாக வைக்கிறாரு. ஏன்னா அவரை போல் மனநிலையை உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் அவரோட கூட இருந்து அவரோட கூட சேர்ந்து வேலையை பார்க்குறீங்க. அது தளம் வேறு, தூதர்களுடைய தளம் வேறு. அதை விட கீழே இறங்குனது. எந்த தூதனையாவது கூப்பிட்டு நான் பக்கத்தில் உட்கார்டான்னு சொன்னாரா? ஆனால் உங்களே நீங்கள் கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சுருக்கிறாரு. இது உங்களுக்கு தெரியணும். அப்போ அவர் கொடுத்த மதிப்பையும் மரியாதையும், அவர் நமக்கு கொடுத்துருக்கிற கனத்தையும் நம்ம காப்பாற்றிக்கணும். 1000 ரூபா கொடுத்தா போகிற வழியில் தொலைச்சிட்டு நிற்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து எல்லாம் இயேசுவானவர் பூமியில் மனுஷனா. நம்ம தான் தரம் குறைந்த நிலைமையில் வந்தார் நம்ம நினைக்கிறோம். இல்லை, தரம் குறைந்து போன உங்களை மறுபடி தூக்கி அங்கே கொண்டு போகிறதற்காக வந்தார். அப்படி தூக்கி வலது பஸ்ஸில் உட்காருன்னு சொல்லுகிறவராக வந்தார். இதை நினைத்து பாருங்கள். இயேசுவானவர் பூமியில் பிறந்தது அவருடைய செயலில் முதல் படி. 2வது ஒரு ஞானஸ்நானம் எடுத்தார். 3வது இந்த பூமியில் அவர் 3.5 வருஷம் அவர் அந்த சுவிசேஷத்தை அறிவித்து அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சு அந்த சுகமாக்கினார். பிசாசுடைய இப்படி இருந்து விடுதலையாக்கினார். பிறகு சிலுவைக்கு போனார். அதுதான் அந்த ஒரு காரியத்துக்காக தான் வர்றாரு. அதை செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது அப்படி சொல்லி பிதாவே ஆவியை இடத்துல ஒப்படைக்கிறேன்னாரு. இப்போ தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். எது வரைக்குமா? அவர் நம்மளை கூட்டிட்டு போக வரைக்கும் அங்கே தான் உட்கார்ந்துருப்பாருன்னு. அப்போ அங்கே உட்கார்ந்துருக்கிறார். நாமெல்லாம் அவரை எதிர்நோக்கி பார்த்துருக்குறோம். ஒரு நாள் சீக்கிரமாக வரப்போகிறார். அவரோடு கூட நம்ம பறந்து போக போகிறோம். அதுக்கப்புறம் பூமியில் என்ன நடந்தால் நமக்கு என்ன? ஆந்தி கிறிஸ்து வர்றான், வரல. அதுதான் அந்த எக்கால சத்தத்தினால் உண்டாகிற அந்த தண்டனைகளா. அப்புறமேல் என்னது? ட்ரம்பெட்டு. அப்புறம் அந்த இல்லை கலசம் கடைசியில் முத்திரை, முத்திரை, எக்காலம், கலசம், 21 தண்டனைகள் பூமியில். அது ரட்சிக்கப்படாதவனுக்கு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நானும் பறந்து போயிடுவோம். இயேசு வருவார், சபை மேலே போயிடும். அதுக்கப்புறம் கைவிடப்பட்டவர்கள் தான் பூமியில் இப்படி பாடுபடுவாங்க. அதனால தான் அந்த அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் ரொம்பவும் பேசுகிறதில்ல. அது நமக்கு இல்லை. 3 அதிகாரத்தில் சபையை பற்றி பேசுகிறாரு. 4வது அதிகாரத்தில் பரலோகம் போயிடுச்சு சபை. அதோட நிறுத்திக்கிறோம். ஆனால் வாசிக்கணும். அதெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். வாசிக்கணும். தம்மை தாமே தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி பூமியில் மனுஷனாக பிறந்து. எப்படிப்பட்ட மனுஷன்? பிலாத்து சொல்கிறான், ஹியர் இஸ் த மேன்.